சுவிசேஷம். இந்த நாளுக்குரிய தேவ வார்த்தை. And behold, Boaz came from Bethlehem, and said unto the reapers, The Lord be with you. And they answered him, The Lord bless thee. Ruth 2:4. బోయాజు బెత్లెహేము నుండి వచ్చి, యెహోవా మీకు తోడైయుండునుగాకని చేను కోయి వారితో చెప్పగా, వారు యెహోవా నిన్ను ఆశీర్వదించునుగాకనిరి. రూతు గ్రంథం 2:4. அப்பொழுது போவாஸ் பெத்லகேமில் இருந்து வந்து அறுக்கின்றவர்களை பார்த்து, கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக என்றார். அதற்கு அவர்கள், கர்த்தர் உம்மையும் ஆசீர்வதிப்பாராக என்றார்கள். ரூத் 2:4. அன்பின் தேவ பிள்ளைகளே, இந்த போவாசை பாருங்கள். வேதத்திலே நாம் இதற்கு முன்பாக இப்படியாப்பட்ட ஒரு எஜமானனை பார்த்ததே இல்லை. வந்த மாத்திரத்திலே தன்னிடத்திலே பணிபுரிகின்ற ஜனங்களை பார்த்து, கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக என்று சொல்லுகின்ற அந்த வார்த்தை மேன்மை நிறைந்ததாய். நமக்கும் ஒரு எஜமானன் உண்டு. அவர் நம்மை விசாரிக்க, நல்ல வழியிலே நடத்த, நம்மை ஆசீர்வதிக்கத்தக்கதாக சித்தமுள்ளவராய் நம் வாழ்க்கையிலே கடந்து வந்தார். அவர் கடந்து வந்த மாத்திரத்திலே நம்மை பார்த்து சொன்னார், கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக என்று. அந்த அன்பின் தேவனுக்கு நேராய் நம்மை தாழ்த்தி தன்னை மட்டுமாய் ஒப்பு கொடுப்போமா? கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எங்களோடு கூட இணைந்து ஊழியம் செய்ய விரும்பினால் இந்த வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுங்கள். இது ராஜ்யத்தின் சுவிசேஷம். Thank you for watching. God bless you.